ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம் நண்பர். டாங் கரெக்டா இப்போ சிபிஎம் என்ன பண்ண போகுது, ஜெர்னி வித் சபரிஷ் என்ன பண்ண போகுது, அதே கேள்விதான் நீங்களும் கேட்பீங்க. நான் சிசிஎஃப் என்ன பண்ண போகுதுன்னு கேக்குறீங்க. நான் என்ன லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ண போற பாலா? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? காது திருப்ப போறேன். பாலாவை பத்தி பேசும்போது பாலாவை பத்தி பேசுறா. நீ என்ன ஏன்டா சேர்க்கிற? ரொம்ப இழிக்காத. பல்லு வழக்குல நினைச்சு போனுங்க. வாய்ஸ் தாண்டா கேக்குது. கக்கூஸ்குள்ள இருக்கியா? வீடியோ வரலடா. நான் அப்ப என்ன நினைப்பேன், நீ பாத்ரூம் அவசரமா வந்துருச்சுன்னு போயிட்டு அங்க உட்காந்து நீ வீடியோ போடுறதுனால நினைப்பேன். 14 வயசுல என்ன பண்ணீங்க ஜெர்னி? ஐயா இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை நியூ ஷோ கிரிக்கெட் சம்பவம். மக்களே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் நான் கொண்டு வந்திருக்கேன், கிரிக்கெட் சம்பவம் சொல்லிட்டு. இதுல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அதுல முக்கியமா நம்மளோட யங் யூடியூபர்ஸ் பாலாவும் சரி சபரீஷும் சரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பாலா சிபிஎம் சேனல் வச்சிருக்காரு, நம்மளோட சபரீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னி வித் சபரீஷ் சேனல் வச்சிருக்காங்க. இந்த எங்கேஜ்லயே நியூட்ரலா பேசுறாங்க. ஸோ எனக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெல்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம வந்து இப்போ ரெண்டாவது லைவ் பண்ணியிருக்கோம். இந்த தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ எல்லாம் சொல்லி சும்மா ஃபார்முலா ஆக்காது இந்த மீட்டிங்க. இது ஒரு கிரிக்கெட் சம்பவம், ஜாலியா பேசணும். எவனாவது அபிஷியலா பேசுனீங்கன்னா பாரு. ஓகே, திருப்பி உங்க கூட வீடியோ பண்றது இப்போ நல்லா இருக்குன்னா, நம்ம சிபிஎம்ல நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ மறுபடியும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சார். சபரீஷ் சார், கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரிதான் வந்துட்டு ஆக்சுவலா வந்து திருப்பி வந்து சிசிஎஃப் வந்து நிறைய வாட்டி என்னோட சேனலுக்கு வந்து பாத்துக்கிட்டோம். எங்க வந்து ஜெர்னி வித் சபரீஷ் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா தெரியும். வந்து நீங்க வந்து பெருமைக்காகவோ இதுக்காகவோ சொல்லல. சிசிஎஃப் லைவ்ல போன வருஷம் மே மாசம் வந்து அதுக்கப்புறம் தான் ஜெர்னி வித் சபரீஷோட ஜேர்னி வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது கண்டிப்பா சொல்லுவேன். திருப்பி வந்து சிசிஎஃப் நான் வந்து அவரோட சேனல்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் டெஃபினட்டா. ஓகே, எனவே நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்களோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லைவ் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர்ஸோட பேசியிருக்கேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லைக் 2 பேரோட சேர்ந்து பண்றேன். ஸோ கிரிக்கெட் சம்பவம், நம்ம நிறைய சம்பவங்கள் வந்து பேச போறோம். அண்ட் கைஸ், முதல்ல நம்ம ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஐபிஎல் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ ரீசன்ஸ் நம்மளுக்கு தெரியும், டியூ டு இந்தியா பாகிஸ்தான் பார்டர் டென்ஷன்ஸ். ஓகேங்களா? அதை பத்தி ரொம்ப டீப்பாலாம் நம்ம பேச வேண்டாம். அதை பேசக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கும் பெருசா நாலேஜ் எல்லாம் கிடையாது. நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு நம்ம சல்யூட்டை போடுவோம். ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சேஃபா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கால் மேல கால் போட்டு ஜாலியா வீடியோ பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டமான வேலையும் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம இங்க வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா வாழ்ந்துடுறோம். ஸோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி பீப்புளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஸோ கண்டிப்பா அது சொல்லியே ஆகணும். ஸோ ஐபிஎல் போஸ்ட்போன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். இன்ஃபேக்ட் அந்த பஞ்சாப் மேட்சே நடந்திருக்க கூடாது, டு பி வெரி ஆனஸ்ட். அது ஏன் நடத்தினாங்கன்னு தெரியல. ஓகே ஃபைன், அது ஷெட்யூல் படி அவங்க வேற மாதிரி நினைச்சாங்க, அது வேற மாதிரி போயிடுச்சு. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லா பிளேயர்ஸும் சேஃபா வந்து அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க. அந்த ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிற பாலா? ஐபிஎல் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ரிவ்யூல ப்ரிவியூல வேலை மிச்சனா அப்படின்னு நினைக்கிறியா, இல்ல என்ன நினைக்கிற? ஏன்னா டெஃபினட்டா இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இல்ல எனக்கு ஆக்சுவலா இல்ல, எப்பா சாமி, ஏன்னா எனக்கு ஒர்க் டைட்டா போயிட்டு இருக்கா. நானும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மாதிரி வீடியோ போட முடியல. நடுவில் கேப் ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கோச்சிக்கிறாங்க. ஐயோ எப்பரா மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த பிரேக் ஒரு விதத்துல எனக்குமே அது ஹெல்ப் ஆகும். சில சப்ஸ்கிரைபர்ஸ் திட்டுவாங்க, பட் ஆனா ரியாலிட்டி இதுதான். சொல்லு. ஏன்னா டெஃபினட்டா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணது நம்ம இந்தியன் நேஷனுக்கு வந்து ஒரு மாதிரி, ஏன்னா அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கப்போ இப்போ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் கிரிக்கெட் நடத்தாம. ஏன்னா இப்போ வந்து பிஎஸ்எல் பாத்தீங்கன்னா டக்குன்னு யூஏ ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ டக்குன்னு நாங்களும் வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு இல்லாம பாத்தீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டா வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு வீக்குக்கு அப்புறம் டிசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரிகாஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மூவ்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்றாங்க, இந்தியாவிலே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா
SA20 வந்து நம்ம இந்தியனோட பிரான்ச்சைசிஸ் வச்சு தான் அவங்க SA20 நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சில நியூஸ் பார்த்தா ஒரு வாரத்துல கூட ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. சம்டைம்ஸ் அது இன்னும் கூட ஒரு 1 மந்த் கூட ஆகலாம். இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு மேபி ஒரு 2 வீக்ஸ் மேல கூட ஆகலாம்னு சொல்றாங்க. எது ரியாலிட்டின்னு தெரியல. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பாலா, சாரி நான் இன்டரப்ட் பண்ணதுக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டீமோட மொமெண்டம் வந்து கெடுக்கும். ஓகேவா, நீ ஓவராலா ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்ட. நான் சபரீஷ் கிட்ட இந்த ஒரு பாயிண்ட கேட்கணும்னு இருக்கேன். இப்போ வந்து அந்த ஒரு ஃப்ளோல இருந்தாங்களா சில டீம்ஸ், அது வந்து அந்த டீம்ஸ்க்கு பாதிக்கும்னு நினைக்கிறியா? டெஃபினட்டா வந்து நீங்க சொன்னது வந்து 100% கரெக்டா தான். நான் வந்து கண்டிப்பா வந்து அது பாதிப்பை தரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க வந்து அந்த குஜராத் மும்பை மேட்சே பார்த்துருப்பீங்க. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்தோடனே மேட்ச்ல வந்து நிறைய கொலாப்ஸ் நடந்துச்சு. வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்ல வந்துட்டு அந்த பிரேக் வந்து மும்பை விரும்பவே இல்லை. குஜராத் வந்து அந்த டிஎல்எஸ் மெத்தட்ல அதிக ரன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் மும்பை பக்கத்துல இருந்துச்சு. ஒரு வெயிட் பிரேக்கே வந்து அவங்க அப்படி மேட்சஸ் வந்து மாத்துறதுக்கு நமக்கு என்னதான் பிச்சில் வந்து பால்ல வந்து ஈரம் இருக்கு, பேட்டருக்கு ஈஸியா பால் வருதுனாலும் அந்த மொமெண்டம் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ற கஷ்டம். நம்ம நிறைய டைம் வந்து கிரிக்கெட்ல பாத்துருக்கோம். வந்து பேட்டர் வந்து 3 6 அடிச்சுட்டா வந்து அதுக்கப்புறம் பவுலர் லேசா கட்டுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் பவுலர் வந்து ஒரு சம இதா இருக்கானா பேட்டர் வந்து ஸ்லோ என்ன சொல்றாங்கன்னா சின்ன சின்ன கேப்ஸே வந்து ஒரு பெரிய மொமெண்டமே கெடுக்குது. இப்போ இந்த ஒரு பெரிய கேப் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் a huge effectன்ற மாதிரி சொல்றேன். ஆக்சுவலா இட்ஸ் வேல்யூபிள் பாயிண்ட் கண்டிப்பா தான் கண்டிப்பா. சப்ரி. நீ சொன்னதுலேயே வந்து நீ ஒரு ஜெர்னியா சொல்லிட்ட. சொல்லு பாலா, நீ இப்போ ஐபிஎல் இல்ல, என்ன பண்ண போற நீ? இப்போ சிபிஎம் என்ன பண்ண போகுது? ஜெர்னி வித் சபரீஷ் என்ன பண்ண போகுது? அதே கேள்விதான் நீங்களும் கேட்பீங்க. நான் சிசிஎஃப் என்ன பண்ண போகுதுன்னு கேக்குறீங்க. நான் என்ன லாஸ்டா சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ண போற பாலா? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? டெஃபினட்டா நான் இன்னைக்கு இப்போ ஐபிஎல் இல்லைங்கிறப்போ வந்து எப்படின்னா அந்த டக்குன்னு எனக்கு அந்த கில்லி படம் ஞாபகம் தான் வருது. விஜய் வந்து சொல்லுவார்ல, த்ரிஷா வண்டியில ஏறி மாதிரி தனலட்சுமி உட்காரு அப்படிங்கிற மாதிரி. 7:30 ஆனா எங்கடா மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 7:30 மேட்ச் இல்லைன்னே ரொம்ப வருத்தமா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து மிஸ் பண்றோம். ஸோ ஒரு 1 வீக்கு அப்புறம் அவங்க என்ன மூவ் எடுக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்காக்கு எடுத்துட்டு போறாங்களா இல்லை இந்தியாவில கண்டினியூ பண்றாங்க? அப்படி இந்தியாவில கண்டினியூ பண்றதா இருந்தா ஒரு சென்னை, அது ஹைதராபாத், சரியா, பெங்களூர். அவன் எங்க வேணா எடுத்துன்னு போட்டோம். நீ என்ன பண்ண போறன்னு கேக்குறான். நீ என்னடானா திருப்பி திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா அதான் இப்போ சித்தப்பா வந்து வீடு இப்போ மாதிரி. டெஃபினட்டா நான் இப்போ வந்து என்னன்னா இப்போ ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு நம்ம அந்த மும்பை லீக் பத்தி ஏதாவது பேசலாம்னு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சபரி, எனக்கு என்ன தெரியுமா சிபிஎம் கிட்ட பிடிக்கும், நம்ம பாலா கிட்ட அடுத்தது இம்மிடியட்டா போயிடுவாரு. அதுக்குதான் நான் அவனை கரெக்டான ஆள் அவன் தான். புரியுதா? நானும் எல்லா கிரிக்கெட் கவர் பண்ணுவேன். ஆனா அவன் டீப்பா, அதாவது ஐபிஎல் டைம்ல சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, ப்ரோ இந்த வாட்டி நம்ம எந்த ஒரு லீக விடக்கூடாது, நம்ம வந்து நம்ம டேலண்ட் ஸ்கவுட்டிங் பண்ணி சிஎஸ்கேக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம்னு சொன்னான். சோ அதனால இது பெருமைக்காக பேசல. சம்டைம்ஸ் பாலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பான் இன்ஸ்டாகிராம்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். நானும் ஒன்னும் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம 3 பேர்னு பார்க்கும்போது யாரு அதிகமா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்கன்னா நான் தான் வச்சிருக்கேன். அதனால பெரிய ஆள். ஆனா நீ என்ன நினைக்கிற? சம்டைம்ஸ் பாலாவோட அந்த ஒரு இனிஷியேட்டிவ் பத்தி என்ன நினைக்கிற? ஈவன் இன்ஸ்டா போஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெஃபினட்டா வந்து இப்போ வந்து 2 ஏன்னா செலிபிரிட்டி இளவு வீட்டுல வந்து மூஞ்ச உட்கார மாதிரி சிரிங்களாண்டா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நானா பணக்காரன் தான் சிரிக்க மாட்டான், நான் பண்ண சாப்பிட மாட்டான். பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப 2 செலிபிரிட்டி பேசுனது இது வரைக்கும் நீங்க கேட்டீங்க. வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாலான வந்து இப்ப அவர் வந்து விஜய்க்கு கூட வந்து ஷூட்டிங் டைம் கிடைச்சிரும். பாலான வந்து டைம் நான் கொடுத்த காசுக்கு அதுக்கு மட்டும் கூவு, அதுக்கு மேல கூவாத. வந்து பாத்தீங்கன்னா பாலான வந்து இப்ப தமிழ் கமெண்ட்ரினே கூப்பிடலாமா? ஏன்னா நம்மளோட லைவ்ல வராது, நீங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க. அப்புறம் சிசிஎஃப் கூட லைவ் பண்ணிருக்காரு, அவரோட சேனலையும் லைவ் பண்ணிருக்காரு. இப்ப வந்து அஸ்வினா வந்து ஃபியூச்சர் நோக்கி யோசிக்கலாமா, பாலாவோட கூப்பிடலாமா, தமிழ் கமெண்ட்ரிலே பாலான கூப்பிடலாங்கிற மாதிரி பாலான செமையா பேசிட்டு இருக்காரு ஓவர் த பீரியட் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சிசிஎஃப் ப்ரோ வந்து லைவ் வரலன்னா இப்ப ஐபிஎல் ஏன் ப்ரோ வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்கறது கூட சிசிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல வந்து எங்க ப்ரோ சிசிஎஃப் காணோம், பதுங்கிட்டாரா அப்படின்னு காதை திருப்ப போறேன். பாலாவை பத்தி பேசும்போது பாலாவை பத்தி பேசுறா, என்னையே சேர்க்கிற? நானே சொல்றேன் நான் ஒரு கத்துக்குட்டி தான்னு. 16 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கேன். உங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் அதிக சப்ஸ்கிரைபர் சீனியர் நானு. சரியா? அவ்வளவுதான். பாலாவை பேசும்போது என்ன ஓட்டுற நீங்க? முன்னோடி நீங்க என்னன்னு தெரியும். சொல்லுவேன். உன்னோட முதல் வீடியோ இருக்கு, கட் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. வந்து நீங்க வந்து அந்த லைவ்ல நிறைய பேர் வந்து என்ன ஸ்ரேயா செய்யணும்னு சொன்னீங்க. வந்து அது ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஒருத்தன் சொன்னான்டா,
அவன் அவன் போடுங்களேன். அவன் தான் பிரச்சனை. அந்த லைவ்ல அந்த கமெண்ட் எவன் சொன்னான்னு என்னால ட்ராக் பண்ண முடியல. சரியா? ஸ்ரேயா சேர் ஏதோ சரியா ஆடாம இருந்தாலும் வந்து பரவாயில்ல, ஓவராலா ஏதாவது கலாச்சிருக்கலாம். அவன் நல்லா விளாடுறானா, அவனை வச்சு நீ கம்பேர் பண்ற பத்தியா? அதான் கொஞ்சம் காண்டா இருக்கு. சரி, ஓகே. வந்து இப்போ இப்போ இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன்ஸ் அதிகம் ஒரு பக்கம். அதனால இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் இதோட தும்சம் ஆயிடுச்சுன்னு என்னோட ஒரு ஃபீல். சி, நான் வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டேன். அதாவது அவங்க கிரவுண்ட் எல்லாம் வந்து சரியா பண்ணல சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதாவது கொடுத்த காசை என்னடா பண்ணீங்க? இந்தியாவும் ஐசிசி டோர்னமெண்ட்ல பண்ணிருக்காங்க. ஆனா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆனாலும், ஆனா அவனுக்கு கொடுத்த காசுக்கு சரியாவே பண்ணல. அண்ட் இட் வாஸ் அட்டர் ஃபெயிலியர். ஓகேவா? பாகிஸ்தான்ல அதெல்லாம் பத்தி நான் ஷார்ட்ஸ் போடும்போது நம்ம ஊர் ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதாவது அகைன்ஸ்டா, இந்தியா தானே நீ, நான் பாகிஸ்தான் பத்தி குறையில சொன்னா நீ ஏன்டா வந்து சப்போர்ட்டுக்கு வர? இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பூ விடுறது, பீஸ்ன்னு சொல்லி புறா விடுறதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்தானுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு பாத்தியா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரியோட சேர்ந்து நிக்க வேண்டிய ஒரு நிலைமை. சோ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போவாதது ஒரு விதத்துல நல்லதுன்னு இப்ப எனக்கு புரியுது. ஜஸ்ட் இமேஜின், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க, அங்க ஏதோ ஒண்ணு நடந்துருது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருந்ததுன்னா எதுவுமே நம்மளால, செக்யூரிட்டி இருந்திருக்கும், இருந்தாலும் ஃபியர் ஃபேக்டர் எப்படின்னு இமேஜின் பண்ணி பாரு. ஏதோ ஒண்ணு நடந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாரு? திருப்பி நம்மளால அதை எடுத்துட்டு வர முடியுமா? முடியாதுல. சோ ஒரு விதத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, அது அவங்க எடுத்த டிசிஷன் அப்சல்யூட்லி கரெக்ட். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்திருக்கு, அதனாலதான் இந்தியா அவங்க அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. பார்த்தாலே எவிடென்டா தெரியுது. ஓகே, இப்போ இந்தியா பாகிஸ்தான் டைஸ் இருக்கவே போறது இல்ல. ஏசியா கப்ஸும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஏசியா கப், டு பி வெரி ஆனஸ்ட், ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனா நம்மளுக்கு வந்து என்ன கிரிக்கெட் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். கரெக்டா? ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட் மாதிரி கேட்டு இருக்கு. வாயை திறங்க. காண்டா இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா அதுவும் கண்டிப்பா சபரிஸ்லாம் வாயை திறந்து சிரிக்கவே மாட்டேங்கிறான். அவன் சேனல்ல சிரிச்சு சிரிச்சு பேசுறான். சரியானவனா இருக்கான்டா. ஜேர்னி வித் சபரிஸ். ரொம்ப இழிக்காத, பல்லு வழக்குல நினைச்சு போனுங்க. கேளு. சோ ஏசியா கப்பும் வந்து ஒரு மாதிரிதான் போகுது. எப்பா டே சாமி போதுண்டா டே. சோ நம்ம கிரிக்கெட் ஃபேனா ஏசியா கப்லாம் வந்து பார்ப்போம். இது நடக்கணும், கிரிக்கெட் நம்ம கிரிக்கெட் நடந்தா போதும், நம்ம வந்து பேஷனா பார்ப்போம். ஆனா ஒரு விதத்துல பார்த்தா அது ஒண்ணுமே இல்லாத டோர்னமெண்ட் தான், தேவையில்லாத டோர்னமெண்ட் தான். கரெக்டா? இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தானோட டைஸ் இல்லாதனால இது ஏசியா கப் எல்லாமே அஃபெக்ட் ஆக போகுது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எவனா ஒருத்தனா சொல்லுங்க. என்னடா வாய்ஸ் மட்டும் சபரிஷ் கேக்குதா? ரொம்ப நேரம் சிரிச்ச மெனிக்கா இருந்தா அந்த ஏதாவது படத்துல வர காமெடி மாதிரி வாய்ஸ் கேக்குது. வீடியோ அண்ணா வாய்ஸ் தான்டா கேக்குது. கக்கூஸ்ல இருக்கியா? வீடியோ வரலடா. நான் அப்ப என்ன நினைப்பேன், நீ பாத்ரூம் அவசரமா வந்துருச்சுன்னு போயிட்டு அங்க உட்காந்து நீ வீடியோ போடுறதுனால நினைப்பேன். எனக்கு உங்க வீடியோ வர மாட்டேங்குதுல. என்ன இளவிடாது அந்த சிரிச்சுனே இருந்தான் பாத்தியா, அங்க போச்சுடா வீடியோ வந்துருச்சு. அப்பா நீ சிரிக்காத, தயவு செஞ்சு, தெரியாம கேட்டேன். பாகிஸ்தான் கிரிக்கெட்ல முதல்ல இதுக்கப்புறம் விளையாடுமா? கஷ்டம் தானே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறப்ப அவங்க வந்து மேட்ச் நடத்துவாங்களா அப்படிங்கிற வந்து டவுட் தான். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் இதுக்கப்புறம் நடக்குமா? அது இல்லாம இந்தியா பாகிஸ்தானுமே நம்ம ரீசெண்ட் மேட்சஸ்லாம் பார்த்துருப்போம், ஒரு டஃப் மேட்சஸ் கூட இல்லை. மோஸ்ட்லி அந்த இந்தியா தான் வந்து ஒன் சைடா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் அதான் இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு ஹைப் வச்சுட்டு இந்தியா ஆஸ்திரேலியா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹைப் அதிகமா இருக்கும். ஆனா இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு ஹைப் வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சுனே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் நடத்துறது ரொம்பவே கஷ்டம். அது வந்து ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து ஒத்து போய் அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரிக்கு டெவலப் பண்றதுக்கு பதில் ஆப்கானிஸ்தான கூட ஒரு ரைவல்ரி எடுத்து விளாடலாம் போல. அவனுங்க கூட கொஞ்சம் டஃப் கொடுப்பானுங்க போல. அட்லீஸ்ட் அதையாவது டெவலப் பண்ணலாம். வேற ஏதாவது ஒரு ஏசியன் டீம், நேபாள் அந்த மாதிரி டீமுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கப்பா. ஏசியா கப் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இட்ஸ் யூஸ்லெஸ் டோர்னமெண்ட் தான். அது வேற விஷயம். அது வந்து ஆக்சுவலா நம்ம ஒரு கிரிக்கெட் ஃபேனா, ஒரு வெறியனா, நம்மளுக்கு டோர்னமெண்ட் நடந்துகிட்டே இருக்கணும், நம்ம பார்க்கணும், ஃபன் ஆகும். சொல்லு. வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து நீங்க கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க, பாகிஸ்தானுக்கு அப்புறம் விளையாடுவாங்களா அப்படின்னு. அது என்ன பெருசானா, இப்போ ஒருத்தர் யாரா இருந்தாலும் அவங்க ஊருக்கு இனிமேட்டு டிராவல் ஆவாங்களா? வார்னர் நமக்கு தெரியும், அந்த பிரச்சனையை ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்பிட்டாரு. இனிமேட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது டீம்ஸ் அங்க போவதற்கே யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன அந்த ஏசியா கப் பார்க்கும்போதுல நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்றது, நீங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டா ஒரு யூஸ்லெஸ் டோர்னமெண்ட் தான்.
நம்ம வந்து வேர்ல்டு கப் வந்து 6 ஏசியா கப் 7 ஏசியா கப் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க ஒழிஞ்சு. அது மட்டும் இல்லாம பாலா சூப்பரா சொன்னாரு, ரைவல்ரின்னு சொன்னோம். கடைசியா எடுத்து பார்த்தோம்னா இந்த ரைவல்ரி வந்து நம்ம அந்த 2016 சொல்றேன் சாரி, அந்த T20 வேர்ல்டு கப் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா போச்சு, ரைவல்ரியா போச்சு. மத்தபடி இந்த மேட்சுமே நம்ம வந்து ஒன் சைடா ஜெயிச்சிருக்கோம். அந்த T20 வேர்ல்டு கப் கொஞ்சம் நம்ம தோக்குற மாதிரி போச்சு. அப்புறம் பும்ரா வந்து நம்மளோட வின்னிங் இதை வந்து கொண்டு வந்துட்டாரு. ஓவராலா இனிமேட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பேசும்போது அந்த என்ன சொன்னாங்கன்னா, இனிமேட்டு இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரே குரூப்ல கூட போடாதீங்க, இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் வந்து விளாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இது வந்து நாளைக்கு பாகிஸ்தான் செமிஃபைனல் ஆடுற மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்க மோதுறதுக்கான வாய்ப்பு வந்து ஸோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன கண்டிப்பா கேக்குறேன்னா இன்னைக்கு இவங்க 2 பேர் இருக்கிற டென்ஷனை பார்க்கும்போது நீ இவ்வளவு நாளா இந்தியா பாகிஸ்தான் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வேலைக்கு ஆகாது, ஓகேவா? ஆனா இப்போ ஒரு செமிஃபைனல்ல இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க வச்சுக்கோ, அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப் ஒரு நியூட்ரல் வென்யூல, அது எப்படி இருக்கும்? அது வந்து என்ன கேட்டா வந்து டாமினன்ட் வந்து கண்டிப்பா நம்ம சைடு தான் இருக்கும். நம்ம சைடு தான் வந்து டாமினன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்ப எனக்கு இப்ப இருக்க டென்ஷனை பார்க்கும்போது இந்தியா டாமினேட் பண்றது ஓகே. உனக்கு நான் கேட்ட அந்த பல்ஸே நீ பிடிக்கல. நான் கேட்ட கொஸ்டின் பல்ஸ் பாலாக்கு புரிஞ்சுதான் என்னன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மொக்கையா போச்சு, அது வேற விஷயம். இப்போ டென்ஸ்டா இருக்கு சிச்சுவேஷன். இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஹேட்ரேடு, அதாவது நடுவில் கொஞ்சமாவது பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒத்துமையா இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தாங்க கரெக்டா. இப்ப அது கூட கிடையாது, லிட்ரலி ஒரு எதிரி தான். இந்தியா பாகிஸ்தான் செமிஃபைனல் அடுத்த T20 வேர்ல்ட் கப் வந்தா அது இந்த மேட்ச் எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்குமா? இந்த கேள்விக்கு டெஃபரட்டா ஒரு பாலா ஹீட் பதில் சொல்லுவாங்க. அப் மொமெண்டா இருக்குன்னே சொல்லலாம். நான் அப்ப வந்து அந்த ஒரு ரைவல்ரி சூடு பிடிக்குன்னே சொல்லலாம். அப்போ நீ பாத்தீங்கன்னா 2 டீமும் பம்படப்பா விளாடுவானுங்க. ஏன்னா அதுதான் ஆக்சுவலி இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து என்னடா இவனுங்க செத்தப்பாம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், என்ன அடின்னு அடிச்சு துவைச்சுக்கிட்டே இருக்காங்களே, நம்மளுக்கே ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டா? அதனால மேபி இந்த ஒரு இது சிச்சுவேஷன்னால இனிமேட்டு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல இந்தியா பாகிஸ்தான் ஏதாவது நாக் அவுட்ல வந்து மோதினாங்கன்னா அது வேற லெவல் ஃபீல்ல இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம அரசல் புரசலா இதை பேசிட்டோம். ஏன்னா நான் ஒரு ஒரு கிரிக்கெட் சம்பவம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்கிராட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. அப்படி இப்படின்னு தான் இருக்கும் மக்களே, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு ரா கண்டென்ட், புரியுதா? இது வந்து ஒரு ஷெட்யூல்டா பேசுறது அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசுல என்ன படுதோ கிரிக்கெட்டை பத்தி நம்ம வளர்றதுதான். ஏன்னா ஐபிஎல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, அதனால ஒரு பக்கம் சந்தோஷம், அதாவது அப்பா நம்ம வேலையை பார்க்கலாம்பான்னு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா எண்ட் ஆஃப் த டே பின்னாடி நம்ம வந்து நம்ம ஆர்மிக்கு பின்னாடி நிக்கணும், தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஐபிஎல்ல நடந்த வரைக்கும் ஐ திங்க் இந்த ஐபிஎல் யங்ஸ்டர்ஸ் கலக்கிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஐபிஎல்லையும் இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் கலக்கினதே இல்லை. ஓகே, சோ ஒரு டீமா எடுத்தோம்னா பயங்கரமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, சோ நான் என்ன சொல்றேன்னா பாலா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். எந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேன், ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன் நீ சொல்லு. நீ ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன் சொல்லு, நீ ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன் சொல்லு, யங்ஸ்டர்ஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் யார் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணா? அவன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தாலும் பரவாயில்ல, லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்து வேணும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நிறைய பேர் இருக்காங்க, ஆனா உன்னோட 3 பேர் டப்புன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து 2 அன்கேப்டு வச்சுட்டு இவ்வளவு, நான் கேட்கறதே 3 பேர் தான். இல்ல யார் யாருன்னு சொல்லு. அந்த 2 பேருமே வந்து நான் சேர்த்தி தான் சொல்றேன். பிரப்சிம்ரனா இருக்கட்டும், Okay. பிரியான்சாரியா இருக்கட்டும். ஏன் அவங்க 2 பேர் சொல்றேன்னா, அந்த 2 பேர்த்தி வச்சு ஒரு டாப் 4க்குள்ள வர்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம். யாரும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க 2 பேர்த்தையும் எடுத்துக்கிறேன்னா, தென் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆயுஷ் மாத்ரே, அவரு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 17 இயர்ஸ்ல இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்த்திருப்போம். தென் அந்த 14 இயர் வைபவ் சூரியவன்சி, இந்த மாதிரியான நிறைய டேலண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து உங்ககிட்ட 3 ஆப்ஷன் தான் கொடுத்தேன், நீ சொன்னா பஞ்சாப்ல இருந்து நான் இப்ப சொன்னதுனால 4வது ஒருத்தர் எடுத்துக்கிட்டேன். சரி சார், ஜெர்னி என்ன கேட்கும் போது ஆயுஷ் மாத்ரே டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து செம்மையாடுறாங்க. ஆயுஷ் மாத்ரே வந்து அந்த இன்டென்ட் வந்து இந்தியன் டீம் அண்டர் 19 என்ன காமிச்சாரோ அதை அப்படியே டெலிவர் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உருவில் பேட்டல் அவரோட இதுல வந்து எப்படி ஆடினாரோ, சைடு முஸ்டாக்லிங்ல எப்படி ஆடினாரோ அதே ஒரு இன்டென்ட்டை இங்கேயும் காமிக்கிறாரு. அந்த 4-6 எப்படி அடிக்க முடியுங்கிறத அவங்க 2 பேர்கிட்ட இருந்து இன்டென்ட் கிளியரா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைட்ல இருந்து பார்க்கும்போது சாய் சுதர்சனும் அன்கேப்டு தானே. வைபவ் சூரியவன்சி நான் பிளான் பண்ணியிருந்தேன், நம்மளோட பாலா நான் சொல்லிட்டாரு. சாய் சுதர்சன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டோம், வைபவ் சூரியவன்சி அந்த 14 வயசுல என்ன இன்டென்ட்டை காட்ட முடியுமோ அந்த இன்டென்ட்டை கிளியரா காமிக்கிறார். சோ ஓகே ஃபைன். பாலா, நீ சொன்ன 3 பேர் வந்து பிரப்சிம்ரன், பிரியான்சாரியா, ஆயுஷ் மாத்ரே அண்ட் வைபவ் சூரியவன்சி.
வைபவ் சூரியவன்சி விட்டுரு, நீ உனக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நீ 3 பேர் யார் யார் சொன்ன திருப்பி ஒன்ஸ் அகைன்? ஆயுஷ் ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து வைபவ் சூரியவன்சி. ஓகே, ரைட் ரைட் ரைட். ஓகே, சி ஆக்சுவலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகேவா, 3 பேர் ஆக்சுவலா நானும் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் சொல்லுவேன். ஆனா நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா அன்கேப்டுன்னு சொன்னேன்னா, இன்னும் அவங்க இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணல. பல வருஷம் ஐபிஎல்ஸ் விளாடுறாங்க, ஆனா இப்போ கன்சிஸ்டன்சி அவங்க வேற லெவல்ல காமிக்கிறாங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம், ஓகே யங்ஸ்டர்ஸ் இந்த பையன் இந்த பையன் இந்த பையன் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இயர் அவனுங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இயர் கண்டிப்பா சக்சஸ் பார்ப்பாங்க சில பேருங்க. நெக்ஸ்ட் இயர் வரும்போது பாத்தீங்கன்னா தே வில் ஃபேஸ் சம் சேலஞ்சஸ். ஏன்னா எல்லா டீமுமே ரூட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே கிரெடிட் கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து செஞ்சுரி போட்டவனா இருக்கட்டும், 90 அடிக்கிறவனா இருக்கட்டும், 10 பால் 30 ரன் அடிச்சவனா இருக்கட்டும், நிஜமாவே இந்த சீசன் செம சக்சஸ். ஐபிஎல் மெயினா யங்ஸ்டர்ஸ் இந்தியாவோட டேலண்ட்டை பார்க்கும்போது இல்ல, தனியா யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு பிளேயிங் 11 விளாடலாம் போல இருக்கு. ஓகேவா, அந்த வகையில நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் சாய் சுதர்ஷன் அண்ட் பிரப் சிம்ரன். 2 பேர், எஸ்பெஷலி பிரப் சிம்ரன். சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்சி காமிக்கிறான். பிரப் சிம்ரன் வந்து முன்னாடி எல்லாம் இஷ்டத்துக்கு சுத்துவான், எனக்கு அவனை பிடிக்காது. ஆனா சாய் சுதர்ஷன் கேப்டன் தானா? T20 எங்க விளாடுனா? ஓ, T20 வைஸ் சொல்றீங்களா? இன்டர்நேஷனல் வைஸ் ஒன் டே தானே விளாடுனா. ஓகே, நீ அந்த ஆங்கிள் நீ சொல்ற. நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் T20 ரெப்ரசென்ட் பண்ணல இந்தியாவுக்கு, புரியுதா? நான் அந்த ஆங்கிள் சொல்றேன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ T20ல அவன் அன்கேப்டு. ஸோ ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ் வித் சாய் சுதர்ஷன். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி அவனால வந்து ஒரு மிஸ்டர் கிரிக்கெட், ஒரு சுரேஷ் ரெய்னா ஆஃப் சிஎஸ்கே பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, ஆப்வியஸ்லி சுரேஷ் ரெய்னா இஸ் அ ஃபிளாம்போயின்ட் பிளேயர். ஓகே, நான் கம்பேர் பண்றேன்னா அந்த விளையாடுற சில ஷாட்ஸ் சில ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதே மாதிரி பிரப் சிம்ரனோட கன்சிஸ்டன்சி இந்த வருஷம் நான் ஐ வாஸ் ஜஸ்ட் அமேஸ்ட். போன வருஷமும் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினான், இந்த வருஷம் அந்த கன்சிஸ்டன்சி எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ கண்டிப்பா அதை நான் வந்து பயங்கரமா பாராட்டுறேன். 3வது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட் வித் பிரியான்ஷ் ஆர்யா. அவன் கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஆயுஷ் மாத்தரே ஃபென்டாஸ்டிக் பிளேயர்யா, அவன் நல்லா வருவான். அடுத்த வருஷமும் அவன் எப்படி விளாடுறான்னு நான் பார்க்கணும். எனக்கு ஆயுஷ் மாத்தரே, உருவில் பட்டேல், சூரியவன்ஷி, அதே மாதிரி அங்க ரகுவன்ஷி, அவனுங்க எல்லாமே சொல்லலாம் ஒரு 11 உருவாக்கலாம். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்கேப்டு பிளேயர்ல டாப் 3ல வந்து ஐ வில் டெஃபினெட்லி ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட் வித் பிரப் சிம்ரன், சாய் சுதர்ஷனோட கன்சிஸ்டன்சி அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா. ஓகே, இது ஒரு பேக்கேஜா நான் சொல்லிட்டேன். சின்ஸ் இது என் சேனல்ன்றதுனால எனக்கு சலுகை. இது இல்லாம அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆயுஷ் மாத்தரேவும் பிடிச்சிருக்கு. உருவில் பட்டேல் சூப்பரா விளாட்னா, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் ஹிம் இன் ஜஸ்ட் ஒன் மேட்ச். ஆயுஷ் மாத்தரே ஒரு 2 கன்சிஸ்டன்டா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான், இது கொடுத்தான் எனக்கு. அதுக்கப்புறம் ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட் வித் அனிகேத் வர்மா ஃப்ரம் SRH. அவனுக்கு வேணா ஒரு ஃபியூ மேட்சஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். அவன் அண்டர் பிரஷர்ல வந்து ஆடுறான். ஓகேவா, அண்டர் பிரஷர்ல வந்து விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 2 நாக் விளையாட முடியும், கன்சிஸ்டன்டா அவனால வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஆட முடியாது. சிஎஸ்கே கூட ஒரு குரூஷலா 2 6 அடிச்சுட்டு போயிருப்பான், புரியுதா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ் மாத்தரே, இந்த அனிகேத் வர்மா, இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எப்படி அந்த இதே ஃபார்மே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணுது. அப்துல் சமாதும் அப்புறம் வந்து ஆயுஷ் பதோனி, அவங்க 2 பேரும் நல்ல பாயிண்ட். இந்த வாட்டி ஆயுஷ் பதோனி வேற லெவல்ல விளையாடி இருக்கான், டு பி வெரி ஆனஸ்ட். நான் ஆக்சுவலா அதான் இந்த வீடியோலயே நான் யங்ஸ்டர்ஸ் பத்தி தான் பேச போறேன், வேற எதை பத்தியும் நான் பேச போறது இல்ல. அதனால ஆயுஷ் பதோனி ரீடைன் பண்ணதுக்கு ரிஷப் பண்ட்டை விட சூப்பரா ஆடி இருக்கான். ரிஷப் பண்ணிட்டு சிஎஸ்கேவோட அடிச்சான், அது வந்து சேர்த்துக்கவே முடியாது. சிஎஸ்கேவோட இந்த சீசன்ல சிஎஸ்கேவோட எவெல்லாம் அடிச்சானோ அதை சேர்த்துக்க முடியாது. ஓகேவா, அது சீட்டிங். விப்ராஜ் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. விப்ராஜ் நிகம் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பேட்டிங் பாத்தீங்கன்னா கிடைக்கிற பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு டூ மேட்சஸ் கிடைச்சாலும் அந்த ஒரு மாதிரி க்ளோஸா போய் அந்த மேட்ச் எடுத்து ஆக்சுவலா நான் மிஸ் பண்ணிட்டேன். விப்ராஜ் சிங்கும் சொல்லியிருக்கணும் அனிகேத் வர்மாவோட. ஒரு ஆல்ரவுண்டரா நானும் போலிங் ஆப்ஷன் அடுத்தது சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அனிகேத் வர்மாவோட சேர்த்து விப்ராஜ் சிங்கும் ஒரு ஆல்ரவுண்டரா நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா அவரை நான் மறந்துட்டேன், டு பி வெரி ஆனஸ்ட். செம டேலண்ட் அந்த பையன், தைரியமா ஆடுறான், ஒரு கட்சி பிளேயரா தெரியறான், தைரியமா போலிங் கொடுக்கலாம். 18வது லெஃப்ட் ஹேண்டர் லெக் ஸ்பின் கொடுத்தாங்க, செமையா அந்த விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சரி, பவுலிங் யாரு சொல்லுங்க. பவுலிங் எடுத்து பார்க்கும்போது டக்குனு ஃபர்ஸ்ட் எனக்கு பிரின்ஸ் யாதவ் இந்த சீசன் வந்து செமையா பவுல் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அஸ்வினி குமார். வீடியோ முடிக்கணும், டைம் ஆயிடுச்சு.
திக்வேஷ் சிங் தான். ஏன்னா திக்வேஷ் சிங் வந்து அந்த கிடைக்கிற மேட்சஸ்லாம் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிருக்காரு. ஸோ ஐ எம் கோயிங் வித் திக்வேஷ். ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் திக்வேஷ். டெஃபினெட்லி ஐம் கோயிங் வித் திகேஷ். ஏன்னா அஸ் அன்கேப்டு பிளேயரா ஒரு யங்ஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் பயங்கரமா இது பண்றான். ஸோ இப்போ நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயரா சபரீஷ் வந்து ஜெயிக்கிறான்றத நான் சொல்ல வரேன். ஏன்னா பாலா நீ மானிட்டைஸ்ட், நான் மானிட்டைஸ்ட், அவன் தான் அன்கேப்டு பிளேயர். ஆமாண்ணா. சீக்கிரம் சபரீஷும் பாத்தீங்கன்னா அந்த லைவ் எல்லாம் போட்டு கன்சிஸ்டன்சியா கேப்டு வாங்கிடுவாரு. ஸோ சீக்கிரம் நம்ம வந்து ஒரு கேப்டு பார்க்கலாம் சபரீஷ்ட. ஓகே கைஸ், பாப்போம் கிரிக்கெட் சம்பவம். சம்பவம் தொடரும். இப்படியே தமிழ் போட்டுருக்கேன். அப்படியே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. இதை எடிட் பண்ணாம போடணும்னு சொல்ற. சரி, 14 வயசுல என்ன பண்ணீங்க ஜெர்னி? ஐயா இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க.